சுல்தான்பேட்டை புதுத்தெருவில் மக்களுக்கு ரூபாய் 23 லட்சம் செலவில் புதிய மின்மாற்றி அமைப்பு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா இயக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி சுல்தான்பேட்டை புதுத்தெரு, கலால் தெரு 1, கலால் தெரு 3 ஆகிய பகுதியில் வசிக்கும் மக்களின் மின் தேவையை கருத்தில் கொண்டு புதுத்தெருவில் மின்துறை மூலம் 22,52,000 ரூபாய் மதிப்பீட்டில் 200 கிலோ வாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். இதில் மின்துறை அதிகாரிகள் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஜமாத்தாரர்கள், ஊர் பிரமுகர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சம்ஹார் சிக்ஷா திட்டத்தின் பாரதிய பாஷா உத்சவ் 2025 விழா பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரி சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் கடந்த 4ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை பாரதிய பாஷா உத்சவ் 2025 விழா பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதன் தமிழ் இலக்கிய கலையரங்கம் வளாகத்தில் பாரதியார் பிறந்த நாள் விழா மற்றும் வந்தே மாதரம் பாடல் பாடும் நிகழ்வு மற்றும் 40 மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் வழங்கும் முப்பெரும் விழா, துணை முதல்வர் சுதா தலைமையில் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் தலைமை ஆசிரியர் அமளி முன்னிலை வகித்தார். இந்த விழாவினை தமிழ் இலக்கிய மன்றத்தின் தலைவர் ஜெயலட்சுமி வரவேற்புரை வழங்க, இயற்பியல் விரிவுரையாளர் ஆனந்தவேலு பாரதியார் பாடல்கள் பாடவும், ஆங்கில விரிவுரையாளர் சிவசுப்பிரமணியன், பொருளாதார விரிவுரையாளர் யோகேஸ்வரி, கணித பட்டதாரி ஆசிரியர் சுதா, உடற்பயிற்சி ஆசிரியை சந்தியா வாழ்த்துரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியினை கணித விரிவுரையாளர் அகிலா விழாவினை தொகுத்து வழங்கினார். இறுதியில் தமிழ் இலக்கிய மன்றத்தின் செயலர் ராஜலட்சுமி நன்றி உரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை தமிழ் ஆசிரியர் கிருஷ்ணசாமி, அறிவியல் ஆசிரியர் பவித்ரா, ஆங்கில ஆசிரியர் சாந்தி மற்றும் பள்ளியின் அனைத்து நிலை ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி உருவையாறு மேம்பாலம் அருகே சாக்கு மூட்டையில் கட்டியபடி பெண்ணின் சடலம் மீட்பு, போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி உருவையாறு மேம்பாலம் அருகே 45 வயது மதிக்கத்தக்க பெண் சாக்கு மூட்டையில் கட்டியபடி பிணமாக கிடப்பதாக அப்பகுதி மக்கள் வில்லியனூர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சாக்கு மூட்டையில் இருந்த பெண்ணின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் கடந்த 5 நாட்களுக்கு முன் மாயமான புதுச்சேரி வில்லியனூர் பழைய தட்டாஞ்சாவடி பகுதியை சேர்ந்த 45 வயதான தமிழ்ச்செல்வி என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் முதற்கட்ட விசாரணையில் தமிழ்ச்செல்வி கணவரிடம் விவாகரத்து பெற்று தனது மகளுடன் தனியாக வாடகை வீட்டில் வசித்து வந்ததும், அப்பொழுது கொம்பாக்கம் ஒதியம்பட்டு பகுதியில் பர்னிச்சர் கடை நடத்தி வரும் ஐயப்பன் என்பவருடன் தொடர்பு ஏற்பட்டு அவருடன் வீட்டை விட்டு சென்றதாகவும் தெரியவந்ததை அடுத்து
ஐயப்பனை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சாக்கு மூட்டையில் கட்டி பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊசுடு தொகுதி கன்னியம்மன் கோவில் முதல் ஆதித்யா பள்ளி வரை உள்ள பொறையூர் சாலையை அகலப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட RC4 வல்டாவூர் சாலையிலிருந்து RC12 சன்னியாசிக்குப்பம் சாலை சந்திப்பு வரை பொறையூர் சாலையை அகலப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்டம் மூலம் 51,49,000 ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர் தேவர் மற்றும் சமூக சேவகர் சாய் ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாளு முரளி உட்பட கிராம பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மதுபோதை ஒழிப்பு, மனிதவளம் மற்றும் உயர்கல்வி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மது போதை ஒழிப்பு, மனிதவளம் மற்றும் உயர்கல்வி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வரலாற்றுத்துறை விரிவுரையாளர் ஜெகதீசன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்றார். உடற்கல்வி ஆசிரியர் வாசன் முன்னிலை வகித்தார். பள்ளியின் துணை முதல்வர் சாந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் பாரத மாதா மது போதை மீட்பு மற்றும் மறுவாழ்வு நிறுவனத்தை சேர்ந்த ஆலோசகர் பன்னீர்செல்வம் மற்றும் திட்ட அலுவலர் குப்புசாமி ஆகியோர் கலந்து கொண்டு போதையால் தனிமனித வாழ்விலும் சமூகத்திலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து பயிற்சி அளித்தனர். தொடர்ந்து எழுத்தாளரும் புதுச்சேரி அரசின் முன்னாள் சிறுவர் நலக்குழு உறுப்பினர் கலைமாமணி அரிமதி இளம்பருதி கலந்து கொண்டு பள்ளியில் படிக்கும் போதே வளர்த்துக் கொள்ள வேண்டிய திறன்கள் குறித்து பேசினார். கல்வி, அறிவு, ஒழுக்கம் மற்றும் உழைப்பு இருந்தால் மட்டுமே வாழ்வில் சாதிக்க முடியும். மாணவர்கள் அனைவரும் திருக்குறளோடு அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாற்றையும் கட்டாயம் படிக்க வேண்டும் என்றார். மது, போதை, திரைப்படம் முதலான பழக்கங்களால் உடல் நலத்தோடு மனநலமும் கேட்டு எதிர்கால வாழ்வே பாதிக்கப்படும் என்பதால் படிக்கும் வயதில் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்று மாணவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களுக்கு போதைக்கு எதிரான வாசகங்களை கொண்ட சின்னம் வழங்கப்பட்டது. நிறைவாக வணிகவியல் விரிவுரையாளர் தீர்க்க சுபா நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் ஜெகதீசன் மற்றும் வாசன் ஆகியோர் செய்திருந்தனர். மேடம், நான் அப்படின்னு சொன்ன வச்சுக்கிறேன், என்ன பண்ணுவாங்க? வெளியில போடான்னு கரெக்டா வாங்க சொல்லுவாங்கல்ல. அப்ப நீங்க எப்படியோ அப்படித்தான் இந்த சமூகம். உண்மையா இல்லையா? நான் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்றேன். நான் பாண்டிச்சேரி சேர்ந்த பையன் எத்தனை பேர் அங்க யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்றான்? எத்தனை பேர் அப்ளை பண்றான்? யாருக்குமே தெரியல. அதனால இந்த வாழ்க்கையை நீங்க எப்படி பயன்படுத்தி கொண்டு அடுத்தடுத்த கட்டம், நீங்க பிளஸ் 2 முடிச்சுட்டு போறீங்க, என்ன படிக்க போற? MBBS படிக்க போறியா? வெட்டினரி படிக்க போறியா? புதுவையில் ஒரு பெண் முதலமைச்சர் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும். RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தில் புதிதாக இணைந்த மகளிர் மத்தியில் வெங்கட்ராமன் பேச்சு. புதுச்சேரியில் பல்வேறு கட்சிகளில் இருந்து பிரிந்து 200க்கும் மேற்பட்ட மகளிர்கள் RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இதற்கான இணைப்பு விழா கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கோமதி சங்கர் தலைமை தாங்கினார். சிவகுமாரன் கூட்டத்திற்கு வந்த அனைவரையும் வரவேற்றார். கூட்டத்தில் சிவகுமார், சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் பேசுகையில், புதுவை சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை ஆட்சி செய்த அனைத்து அரசியல் கட்சிகளும் மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்கவில்லை. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களது கட்சி குடும்பம் மட்டும்தான் பயன்பெறுகிறது. மற்ற கட்சிகள் உத்தமர்கள் போல் மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து மக்களுக்காக பாடுபடுவது போல் போராட்டம், ஆர்ப்பாட்டம் போன்று செயல்பட்டுவிட்டு தேர்தல் வர ஒரு வருடத்திற்கு முன்பிலிருந்து பணம், பரிசு பொருட்களை கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணத்தில் செயல்படுகிறார்கள். பிறகு ஆட்சி செய்தவர்கள் எதிர்கட்சியாகவும் மக்களுக்காக போராட்டம் நடத்தியவர்கள் ஆளும் கட்சியாகவும் வருவார்கள்.
மீண்டும் தொடர்ந்து இதே நிலைதான் உருவாகுமே தவிர யாரும் மக்களுக்கான ஆட்சியை உருவாக்க தயாராக இல்லை. இதனை அரசியலில் 49 ஆண்டுகளாக 7 முதலமைச்சர்களுடன் பயணித்தும் பார்த்து வருகிறேன். ஆகவேதான் ஊழலற்ற, நேர்மையான, ஜனநாயக ரீதியான மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க ஒரு பெண் முதலமைச்சர் தலைமையில் ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டதுதான் RLV மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி. புதுச்சேரி மக்களுக்கானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை 70 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்தவர்களால் புதுச்சேரி மாநிலத்தில் மக்களின் வாழ்வாதாரமாக இருந்த 5 மில்களை மூடியது, இந்தியாவில் ரேஷன் கடை இல்லாத மாநிலமாக புதுச்சேரியை மாற்றியது, இந்தியாவில் புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் குப்பைக்கு வரி போட்டது, சாதாரண மக்கள் பயன்படுத்தும் பெட்ரோல் டீசல் விலையேற்றம், காமராஜர் ஆட்சி என்று கூறிக்கொண்டு பெண்கள் குடிக்க லஞ்சம் பெற்று ரெஸ்ட்ரோ பார் ஆரம்பிக்க அனுமதி கொடுத்தது, கல்வியில் CBSE பாடத்திட்டத்தை புகுத்தி சாதாரண மக்களின் பிள்ளைகளின் படிப்பை பாழாக்கியது, மின் கட்டணத்தை உயர்த்தி கந்துவட்டி போன்று பல சேவை வரிகளை திணித்து சாதாரண மக்களை வஞ்சித்தது, புதுவையில் தொழிற்சாலைகளை மூடி வேலையில்லா திட்டத்தை ஏற்படுத்தியது, அனைத்து துறைகளிலும் ஊழல், உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் தனது அதிகாரம் போய்விடக் கூடாது என்பதற்காக மக்களை ஏமாற்றியது, லஞ்சம் பெற்று மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுத்ததினால் நிலத்தடி நீர் குறைந்து முழுமையாக பாதித்து பல உயிர்கள் பறிபோனது இந்த ஆட்சியாளர்களால் தான் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்றால் உங்கள் கையில் இருக்கும் ஓட்டு என்கிற ஆயுதம்தான். புதுச்சேரியில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். ஆனால் பெண்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வர முடியவில்லை. அதற்கு நீங்கள் தான் காரணம். பெண்கள் அதிகாரத்திற்கு வந்தால்தான் சாதாரண மக்களின் பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வர முடியும். அண்டை மாநிலமான தமிழ்நாட்டில் பெண் முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்ததால் தான் சாதாரண மக்களும் சுபிக்ஷம் அடைந்தார்கள். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தலைமையில் ஆட்சி நடப்பதால் தான் இன்று வரை அந்த அம்மாவை எதிர்க்கட்சிகள் வீழ்த்த முடியவில்லை. ஆகவேதான் புதுவையிலும் ஒரு பெண் முதலமைச்சர் தலைமையில் ஆட்சி அமைந்தால் மக்கள் சுபிக்ஷமாக இருப்பார்கள். ஆட்சியில் ஊழல் குறையும், மக்கள் நலத் திட்டங்கள் ஊழல் இல்லாமல் அனைத்தும் நிறைவேறும், நிதி ஆதாரம் பெருகும், கடன் சுமை குறையும், டெல்லிக்கு சென்று எளிதாக மாநில அந்தஸ்து பெற்று தருவார்கள். ஒரு குடும்பத்தை பெண் நிர்வகித்தால் அந்த குடும்பம் எப்படி சுபிக்ஷம் அடையுமோ அதுபோல் புதுச்சேரியை ஒரு பெண் முதல்வராக வந்து ஆட்சி செய்தால் புதுவை வளர்ச்சி பெறும். ஆகவேதான் புதுவையில் ஒரு பெண் முதல்வராக வர நாம் அனைவரும் ஒன்று கூடி உழைத்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு RLV மக்கள் முன்னேற்ற கழகம் என்றும் துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று RL வெங்கட்ராமன் பேசினார். முடிவில் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கவிதா நன்றி கூறினார். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூரணாங்குப்பம், புதுக்குப்பம் மற்றும் நல்லவாடு ஆகிய பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் வடக்கு தெருவில் 23,76,000 ரூபாய் மதிப்பீட்டில் விடுபட்ட தெருக்களுக்கு புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி, பூரணாங்குப்பம் பெருமாள் கார்டன் பகுதிக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் விடுபட்ட சாலைகளுக்கு 17,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணி மற்றும் நல்லவாடு கிராமத்தில் OHD அருகில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி ஆகிய பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அந்தந்த பகுதிகளில் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் மணவெளி பகுதி பாஜக நிர்வாகிகள், அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், புதுக்குப்பம் மற்றும் நல்லவாடு கிராம பஞ்சாயத்தார் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நீங்க இப்படி வாங்க. கட்சி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கமிஷன்
லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு 2026ஆம் ஆண்டு காலண்டர் மற்றும் வீட்டு உபயோக பரிசு பொருட்களை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சியின் தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் வாக்குறுதியாக வீட்டிற்கு ஒரு உபயோக பரிசு பொருட்கள் வழங்குதல் தொடக்க விழா நிகழ்ச்சி மற்றும் 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி காலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டை பெத்துசெட்டிப்பேட்டை சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். सदवानं भवति सत्त्वानि पुरुषस्यतेन्द्रिये आयुषैवेन्द्रिये प्रतिष्ठतेः सिंहस्य लोभद्रिडिन्द्रियाणि अङ्गान्या अत्मन्विडया பின்னாடி வா, லைட்டா பின்னாடி வா ப்ரோ. அண்ணா கொஞ்சம் திரும்புண்ணே. ஓகே ஓகே அண்ணா. இங்கே பாருங்க பாய். ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா. தவளக்குப்பம் VIP நகரில் வசிக்கின்ற பொதுமக்கள் நாள்தோறும் பன்னிகளின் தொல்லை அதிகரித்து வருவதாகவும் மேலும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் இதனால் நகராட்சி துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் காவல் நிலையம் பின்புறம் உள்ள VIP நகரில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள், தொழிலதிபர்கள், பலதரப்பட்ட பணிகளில் ஈடுபட்டு வருகின்றவர்கள் VIP சிட்டியில் வசிக்கின்ற நிலையில் அப்பகுதியில் 20க்கும் மேற்பட்ட பன்றிகள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இதனை பலமுறை சம்பந்தப்பட்ட கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு துறையில் பலமுறை மனுக்கள் அளித்தும் கண்டுகொள்ளாத நிலையில் பன்றிகள் தெருக்களில் திரிகிறது. இதனால் குழந்தைகள் மற்றும் பெரியோர்கள் தெருக்களில் நடமாடுவதற்கு அச்சமாக உள்ளது என்பதையும் அப்பகுதியில் வசிக்கின்ற பல பேர் கூறும் வார்த்தைகள், வாழ்கின்ற இடம் VIP நகர், ஆனால் இங்கே பன்றிகள் மற்றும் நாய்கள் போன்ற மிருகங்கள் சுற்றித் திரிகின்றன. இதனால் குழந்தைகள், பெரியோர்கள் அச்சத்துடன் செல்கின்றனர். மனுக்கள் கொடுத்தும் சம்பந்தப்பட்ட துறையினர் கண்டுகொள்ளவில்லை, எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் நோய் பரவுவது மற்றும் பன்றிகளை அப்புறப்படுத்தாமல் மெத்தன போக்கில் பணி செய்கிறார்கள் சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர்கள் என்று கூறுகின்றனர். இதற்கு எப்பொழுது தீர்வு கிடைக்கும் என்று தெரியவில்லை என்றும் தெரிவிக்கின்றனர். வெளியே அனுப்ப முடியல, எங்களால் தெரியுமா வெளியே வர முடியல, பன்னி தொத்துது, ஒரே குப்பையை கொட்டி வச்சுக்கிறாங்க. பன்னி வேறு பன்னி காய்ச்சல் வருதுன்றாங்க, குழந்தைய வச்சுன்னு இருக்க முடியல. பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாம் இருக்கிறாங்க இங்கே, ஆனால் யாரும் சரி பண்ண மாட்டாங்க. இதுக்கு தாவேக தலைவர் விஜயை கட்சி ஆரம்பிக்க சொன்னதே முதலமைச்சர் ரங்கசாமி தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் புதுச்சேரியில் அவரது கூட்டத்திற்கு அனுமதி கொடுத்ததில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், டிட்வா புயல் காரணமாக பலதரப்பட்ட மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அரசு இதனை கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். போலி மருந்து விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. காங்கிரஸ், NR காங்கிரஸ், பாஜக ஆகிய கட்சிகள் மாறி மாறி குற்றம் சாட்டுவதை விட்டுவிட்டு பறிமுதல் செய்யப்பட்ட மருந்துகள் உண்மையானதா அல்லது போலியானதா என கண்டறிய வேண்டும். இது தொடர்பாக சுகாதாரத்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி போலி மருந்து குறித்து விரிவான அறிக்கையை வெளியிட வேண்டும் என்றார். புதுச்சேரி மாநிலத்திற்கு சம்பந்தமே இல்லாத சிலர், குற்ற பின்னணி உள்ளவர்கள் அறக்கட்டளை என்ற பெயரில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார்கள். இதனை வைத்து தேர்தலில் அரசியல் ஆதாயம் தேடும் நோக்கத்தோடு செயல்பட்டு வருகின்றனர்.
அறக்கட்டளை என்ற பெயரில் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்யும் இவர்களை மத்திய அரசு கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தவேக தலைவர் விஜய்க்கு இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ளது. ஆனால் புதுச்சேரியில் 12 நிமிடம் உரையாற்றிய அவருடைய பேச்சில் தெளிவுகள் இல்லை. புதுச்சேரி பற்றி புரிதல் இல்லை. மத்திய அரசு நிதி உதவி, சுற்றுலா பயணிகளுக்கு கழிவறை வசதி, ரேஷன் கடை உள்ளிட்ட அனைத்து வசதியும் புதுச்சேரியில் உள்ளது. ஆனால் இது தொடர்பாக விஜய் பேசிய அனைத்து கருத்துக்களும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விஜய் பேசியதில் அவருக்கு புரிதல் இல்லை என்பதையே காட்டுகிறது. முதலமைச்சர் ரங்கசாமியை விமர்சனம் செய்வதற்கு பதிலாக மத்திய அரசை விமர்சனம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார் என்று குறிப்பிட்ட அன்பழகன், தமிழகத்தில் விஜய் பேசுவதற்கு அனுமதி இல்லை என்ற நிலையில் விஜயை கட்சி ஆரம்பிக்க கூறியதே ரங்கசாமிதான். அப்படி இருக்கும் பட்சத்தில் புதுச்சேரி அரசு அனுமதி கொடுத்ததில் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றார். உலக அளவில் அழிந்து வரும் அரிய வகை பறவை இனங்களில் ஒன்றான சிட்டுக்குருவி இனங்களை பாதுகாத்திட சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். மனிதனுக்கு நன்கு அறிமுகமான பறவை சிட்டுக்குருவி. சுற்றுச்சூழல் சீர்கேடு மற்றும் மொபைல் போன் டவர் அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் வீடுகளுக்குள் கூடுகட்டி வாழ்ந்த குருவிகளை தற்போது காண முடியவில்லை என்பது பலருக்கும் வேதனையான ஒன்று. மேலும் உலக அளவில் தற்போது அழிந்து வரும் அரிய வகை பறவை இனங்களில் சிட்டுக்குருவியும் ஒன்றாக உள்ளது. கடந்த காலங்களில் மனிதர்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளிலும் வயல்வெளிகளிலும் சிட்டுக்குருவிகள் அதிகம் பார்க்க முடிந்தது. ஆனால் வளர்ச்சி என்ற பெயரில் அழிக்கப்பட்ட வயல்வெளிகள், கான்கிரீட் வீடுகள், மொபைல் போன் டவர்களின் கதிர்வீச்சு போன்ற காரணங்களால் சிட்டுக்குருவி இனம் படிப்படியாக அழிந்து வருகிறது. விளைநிலங்களில் தெளிக்கப்படும் ரசாயன மருந்து காரணமாக சிட்டுக்குருவிகள் இரை தேடும் இடங்கள் சுருங்கிவிட்டன. எனவே தற்போது பருவமழை பொழிந்து புதுச்சேரி தெற்கு பகுதியில் ஆறு, குளம், ஏரி மட்டுமின்றி விளைநிலங்களான நெற்பயிர்கள் செழித்து வளர்ந்துள்ளன. இதில் செழித்து வளர்ந்து வரும் நெற்கதிர்களின் பால் சுவைகளை உறிஞ்சும் சிட்டுக்குருவிகளை விழுப்புரம், நாகப்பட்டினம் 4 வழி சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் பலரும் ரசித்து செல்கின்றனர். எனவே அழிந்து வரும் அரிய வகை பறவை இனங்களில் ஒன்றான சிட்டுக்குருவி இனங்களை பாதுகாத்திட சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தவேக பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பான பாதுகாப்பு அளித்த பெண் காவல் கண்காணிப்பாளர் ஈஷா சிங்கிற்கு பொன்னாடை போர்த்தி பாஜக அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். புதுச்சேரி பெண் காவல் கண்காணிப்பாளர் ஈஷா சிங் இவர் சமீபத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டத்தின் போது சிறப்பான பாதுகாப்பு கொடுத்தார். அந்த பொதுக்கூட்டத்திற்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அனுமதி சீட்டு இல்லாதவர்களையும் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என கூறினார். இதனால் காவல் கண்காணிப்பாளர் ஈஷா சிங், உங்களால் கரூரில் ஏராளமானோர் இறந்துவிட்டனர். எனவே என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எனக்கு சொல்லாதீர்கள். எனக்கு அது நன்றாக தெரியும் என்றார். இதனைத் தொடர்ந்து ஈஷா சிங் பற்றி பலரும் தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டிய நிலையில் அது தொடர்பான செய்திகளும் வெளிவந்தன. நேர்மையான அதிகாரியான ஈஷா சிங் பற்றி பலரும் தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டும் நிலையில் இன்ஸ்டாகிராமில் அவருக்கு பாராட்டுகளும் குவிந்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி உள்துறை பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டத்திற்கு சிறப்பான பாதுகாப்பு கொடுத்ததற்காக காவல் கண்காணிப்பாளர் ஈஷா சிங்கிற்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டினார். போலி மாத்திரை தயாரித்து பல மாநிலங்களில் கோடிக்கணக்கில் விற்று தலைமறைவான தொழிற்சாலை அதிபர் உட்பட 2 பேர் புதுவை நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். போலி மாத்திரைகள் தயாரித்த தொழிற்சாலையின் உரிமையாளர் ராஜா, அவரது உதவியாளர் விவேக் ஆகியோர் புதுவை நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்றனர். அப்பொழுது காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு முன்ஜாமீன் அளிக்கப்பட்டது. எனவே அவர்களது முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி சிபிசிஐடி காவல்துறையினர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் புதுவை மருந்து கட்டுப்பாட்டு வாரியமும் ராஜா மீது தனியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய நடவடிக்கை எடுத்தது. இது தொடர்பாக பிற்பகல் மருந்து கட்டுப்பாட்டு வாரியத்திடம் ஆலோசனைகளையும் கேட்டறிந்தனர்.
இந்த நிலையில் போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா மற்றும் விவேக் ஆகியோர் புதுவை தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் சரணடைந்தனர். தொடர்ந்து அவர்கள் 2 பேரையும் காவலில் வைத்து விசாரணை நடத்த தொடர்ந்து காவல்துறையினர் காவல் விசாரணைக்கு நீதிபதி அனுமதி அளித்தார். இதனையடுத்து ராஜா, விவேக் ஆகியோர் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அழைத்து சென்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் முடிவில்தான் புதுவையிலிருந்து எந்தெந்த மாநிலங்களுக்கு போலி மாத்திரைகள் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன என்றும் இந்த விவகாரத்தில் யார் யாருக்கு தொடர்புள்ளது என்பது போன்ற விவரங்கள் தெரியவரும். போலி மாத்திரை விவகாரத்தில் தொழிற்சாலை அதிபரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதால் அரசியல் கட்சியினரிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரெட்டியார்பாளையம் பகுதியில் வீட்டின் கதவை உடைத்து நகை மற்றும் பணம் திருடு போன சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை பிச்சை வீரான்பேட் பகுதியை சேர்ந்தவர் சந்திரசேகரன் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி செல்வராணி என்டி மஹால் அருகே உள்ள கடையில் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி சந்திரசேகரன் மற்றும் செல்வராணி ஆகியோர் காலை வேலைக்கு சென்று விட்டனர். பின்னர் மாலை செல்வராணி வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு திறந்திருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனே செல்வராணி உள்ளே சென்று பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 50,000 ரூபாய் பணம் மற்றும் சுமார் 8 பவுன் நகை திருடு போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து கணவர் சந்திரசேகரனுக்கு தொலைபேசி மூலம் செல்வராணி தகவல் தெரிவித்தார். இதையடுத்து சந்திரசேகரன் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சொத்தை பாதுகாக்கவும் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையில் இருந்து தப்பிக்க பாஜகவில் சேர்ந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உத்தமர் போல பேசுவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் போலி மருந்து தயாரிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இவ்வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி காங்கிரஸ் கட்சி சார்பில் நேரு வீதி, பாரதி வீதி சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் அனந்தராமன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு போலி மருந்து தயாரிக்கப்பட்ட விவகாரத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி பதவி விலக வேண்டும், உடனடியாக துணைநிலை ஆளுநர் இவ்வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என கோரி சாலையில் அமர்ந்து திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் தர்ணாவில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோரை சமாதானப்படுத்தி களைய செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, போலி மருந்து விவகாரத்தில் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் தொழிற்சாலைக்கு அனுமதி அளித்ததாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ள நிலையில் தன் மீது வழக்கு பதிவு செய்து எந்த விசாரணைக்கும் தயாராக உள்ளதாக தெரிவித்தார். கைது செய்தாலும் தனக்கு கவலை இல்லை என்றும் உண்மை வெளிவர வேண்டுமென்றால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் நடந்ததாக தெரிவிக்கும் அமைச்சர் நமச்சிவாயம் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் 2வது அமைச்சராக பதவி வகித்தது மட்டுமல்லாமல் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் பதவி வகித்து வந்தார். அப்போது பதவி சுகத்தை அனுபவித்துவிட்டு அவருடைய சொத்தை பாதுகாக்கவும் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையில் இருந்து தப்பிக்க பாஜகவில் சேர்ந்து உத்தமர் போல் நமச்சிவாயம் பேசுவதாகவும் விமர்சனம் செய்தார். தொடர்ந்து பேசிய அவர், போலி மாத்திரை விவகாரத்திற்கு பொறுப்பேற்று சபாநாயகர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். காஷ்மீர் வரையும், மணிப்பூரில் இருந்து குஜராத் வரைக்கும் நடைபயணம் அரசியல் தலைவர்களையும் முந்தின கூட பார்த்திருப்பீங்க. ஒரு ஒரு மாத்திரை 10 மாத்திரை உள்ள ஒரே ஸ்ட்ரிப்பு
இந்த 10 மாத்திரை உள்ள ஒண்ணு நீங்க வாங்கினாக்கா அந்த மாத்திரையுடைய மொத்தம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது அண்ணா உதயகுமார் பார்க்கல, அண்ணா உதயகுமார் அவர்கள் மற்றும் மகாகவி பாரதியாரின் பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 143வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி லோக்பவன் அருகில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழறிஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோல் பாஜக சார்பாக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக மாநில நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து தமிழறிஞர்கள், கவிஞர்கள், பல்வேறு தமிழ் அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் பாரதியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இளங்கோ லட்சுமி பவுண்டேஷன் மூலம் அரியாங்குப்பத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் இல்லத்தில் மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி இளங்கோ லட்சுமி பவுண்டேஷன் மூலம் அரியாங்குப்பத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் இல்லத்தில் மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு இளங்கோ லட்சுமி பவுண்டேஷன் சார்பில் சுமார் 250 நபர்களுக்கு சைவ உணவு மற்றும் இனிப்பு வகைகள் வழங்கப்பட்டது. மேலும் இளங்கோ லட்சுமி பவுண்டேஷனின் நிறுவனர் கூறும்போது, நல்ல உள்ளம் படைத்தவர்களும் வசதி படைத்தவர்களும் ஏதாவது ஒரு இடத்தில் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தாங்கள் செய்யும் ஒவ்வொரு உதவியும் இறைவனுக்கு செய்யும் மிகப்பெரிய தொண்டாக கருதப்படும். அதனால் தங்களால் முடிந்த அளவு ஏதாவது ஒரு உதவியை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என அவர் தெரிவித்தார். வரவேற்கிறோம் மற்றும் புதுவை மணவெளி தொகுதி கட்டபொம்மன் நகர் மற்றும் சிவலிங்கபுரத்தில் மழையினால் வேரோடு சாய்ந்த மரங்களை தேசிய மன்ற பொறுப்பாளர் சமூக சேவகர் முருகன் என்கிற பெருமாள் தலைமையில் அகற்றப்பட்டது. புதுச்சேரி மணவெளி தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட கட்டபொம்மன் நகர் மற்றும் சிவலிங்கபுரம் பகுதியில் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வந்தனர். இதையறிந்த தேசிய மக்கள் மன்றத்தின் தலைவரும் சமூக சேவகருமான சார்லஸ் மார்டின் அவர்களின் ஆணைக்கிணங்க மணவெளி தொகுதி தேசிய மன்றத்தின் பொறுப்பாளர் சமூக சேவகர் முருகன் என்ற பெருமாள் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு கை இயந்திரம் மூலம் மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தினார். இதனால் வழியாக செல்ல சிரமப்பட்டு வந்த பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். இதில் அப்பகுதி தேசிய மன்றத்தின் அனைத்து நிர்வாகிகளும் கிராம பொதுமக்களும் உடன் இருந்தனர். கை சொல்லுங்க.